வள்ளி 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 வள்ளியின் கதை. இதா குப்பமா, சரி எல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் இந்த மாதிரி புடவை கட்டணும் உட்காந்து நிற்குது? உன் பையங்கி எல்லாம் இன்னும் வாங்கி கொடுக்குறது இல்லையா? அக்கா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேள்வி கேட்குற? ஓஹோ, துணியெல்லாம் இல்லைன்னா புதுசாக வாங்கி கொடுக்க வேணுமோ? நம்ம துணி இல்லைன்னே சொல்லி சமாளிச்சுக்குவோம். அதுதான் கரெக்டு. அப்போ தான் போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அக்கா வச்சு சமாளிச்சுக்க வேண்டியது தான். அட ஏங்க நீ வேற அந்த கொடுமை எதுக்கு கேட்குற? புடவை கிடவை அதெல்லாம் புது புடவை பார்த்து வருஷ கணக்கில் ஆகுது. இதே நாற்று பிடிச்ச புடவை தான் ஒரு 2 புடவை இருக்கு. குளிக்கும் போதெல்லாம் நானே அலசி அலசி போட்டுக்கிறது. என் தலைவிதி யார்கிட்ட போய் சொல்லட்டும் சொல்லு. உன்கிட்டையும் ஃபோன் பண்ணி புலம்ப முடியாது. நீ என்ன நினச்சிக்குவியோ ஏதோ அப்படின்னு எல்லாம் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கா. அடியே பைத்தியக்காரச்சி, நான் என்ன செத்தா போயிட்டேன்? நான் இருக்கேன்ல. உனக்கு எதனா தேவைன்னு என்னை கேட்க வேண்டியது தானடி. உன் பையன் உனக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கலன்னா என்ன? அதான் நான் இருக்கேன்ல. இனிமேல் உனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு சொல்லு, நான் வாங்கித்தரேன். என்ன? அட எதுக்குக்கா இந்த வயசான காலத்தில் நான் புது துணிமணியெல்லாம் போட்டுக்கின்னு என்னத்தை பண்ண போகிறேன்? அதெல்லாம் வேண்டாம் விடுக்குக்கா. வயசே தாண்டி போச்சு. வயசு இருக்கிறப்ப ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியல. இப்போ போட்டுக்கின்னு நான் என்ன சினிமா கினி பக்கம் போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. அட முட்டாள் முட்டாள், வயசு இருக்கும்போது தான் ஒன்றும் அனுபவிக்க முடியலன்னு தெரியுதுல்ல. இப்போ என்னடி, அதை தான் நான் வந்துட்டேன்ல. வா போகலாம், சினிமாவுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், எல்லா இடத்துலையும் போய் சுற்றிட்டு நமக்கு இஷ்டமானதை சாப்பிட்டுக்கின்னு ஊரு சுற்றலாம் விடு. அதில் என்னடி இருக்கு? பெரியம்மா. அடடே வா கண்ணு, வா வா. எப்படி இருக்கீங்க பெரியம்மா? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. என்னப்பா ஒரு ஃபோனு கீன்னு இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபோன் இல்லையா? ஏன் பெரியம்மா? அதான் வீட்டில் 3 ஃபோன் இருக்கே. கொழுப்பு பார்த்தியா இவனுக்கு? இவங்க அம்மா சொல்கிறது சரிதான். என்கிட்டயே எப்படி பேசுகிறானா பாவம் என் தங்கச்சி. இரு இரு, போகிறதுக்குள்ளே உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடுறேன் இரு. தமாசு தான்யா, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த தமாசு தான். அப்புறம் என்னப்பா, ரொம்ப நாள் ஆச்சு வந்து உன் பொண்டாட்டி புள்ளிய கண்ணில் கூட காட்டல. என்னப்பா, நாங்கள் உன் குழந்தைய தொட்டு தூக்கினா என்ன தீட்டு கீட்டு பட்டுடுமா என்ன? ஆசையாக தானே கேட்குறேன். என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஆகி குழந்தைய கண்ணில் கூட காட்டலையா? எவ்வளோ தைரியம் அவளுக்கு? அம்மா, ஏன் அம்மா நீங்கன்னா பெரியம்மாவை கூட்டிகிட்டு போய் குழந்தைய காமிச்சிருக்க கூடாதம்மா? அட நீ வேற ஏன்ப்பா அவகிட்ட கேட்குற? அவளே குழந்தைய காமிடி அப்படின்னு சொல்லி கேட்டு உன் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கின்னு உட்காந்துன்னுக்கிறா. என் தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா நான் இவளை இங்கே விட்டுருக்க மாட்டேன். அவளை ருக்மணி வீட்டில் இருக்கியா இல்லையா? அவன் எங்க வீட்டில் இருக்கா? எப்பவோ மினிக்கின்னு வெளியே கிளம்புனா இன்னொருக்கும் வீடு திரும்பல. தப்பா நினச்சிக்காதீங்க பெரியம்மா. அவ சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருங்க, நான் அவ எங்கே போய் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். குழந்தையோட தூக்கிக்கின்னு வரேன் பெரியம்மா. உங்களுக்கு இல்லாத உரிமை அவளுக்கே இல்லை, அது எப்படி அவ சொல்லலாம்? அச்சோ வேணாப்பா, நானே தெரியாமல் சொல்லிட்டேன். என்னால எதுக்குப்பா உங்களுக்கு சண்டை? அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, பரவாயில்ல விடு. பாவம், அவள் என்ன நம்ம வீட்டு நாம் பெத்த பொண்ணா சொல்லு, வந்த பொண்ணு தானே. அவளுக்கு நம்ம கஷ்ட நஷ்டம்லாம் என்ன புரிய போகுது? பரவாயில்ல விடியா. இல்லை பெரியம்மா, நீங்கள் இருங்க, இதை நான் வரேன். ஏய் எப்படி? ஆஹா, அற்புதங்க்கா, அற்புதமோ அற்புதம். சூப்பராக கொளுத்தி போட்டிருக்க. இன்னும் இது ஊதி ஊதி பெருசாக்கிட வேண்டியதுதான். நீ போகிறதுக்குள்ள அவளை துரத்தி விட்டு போயிடுக்கா. உனக்கு புண்ணியமாக போட்டோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப
गुरुविघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. அப்பனே விநாயகா, இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு ஐயா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நியூஸ்ல பார்க்கும்போது ஜனங்க தண்ணியில மிதச்சுக்கின்னு என்னதான்ப்பா நாங்க தப்பு பண்ணோம், தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நாங்க எதனா தப்பு பண்ணியிருந்தா தந்தை தாய் தன் பசங்களை மன்னிக்கிற மாதிரி நீ எங்க எல்லாருக்கும் தந்தையா இருந்து நாங்க பண்ண தப்பு மன்னிச்சு விடுங்கய்யா. நிறமாசம் கர்ப்பிணியோட கை குழந்தைய வச்சுக்கின்னு பொம்பளைங்க ஆம்பளைங்க எங்க போறதுன்னு திக்கு தெரியாம நிக்கிறாங்கய்யா. இவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுயா. எங்களோட கஷ்டத்தை யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? இப்போதைக்கு யாருக்கிட்ட சொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ தான் கதின்னு நான் உன்கிட்ட வந்து நிற்கிறேன் ஐயா. பெரிய மனசு பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தண்ணி பிரச்சனை மழை பிரச்சனை எல்லாம் தீந்து சந்தோஷமா ஜனங்க வாழணும் ஐயா. இதுக்கு நீ தாயா காத்தருளணும். வெள்ளம் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, இப்ப மறுபடியும் மழை பெஞ்சி வீடுங்கள்லாம் காருங்க எல்லாம் வண்டி அது இதுன்னு எல்லாமே நாசனமா போச்சு ஐயா. தயவு செய்து இன்னும் வேற எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காத இந்த ஜனங்களை நீ தாயா காத்தருளணும். எங்களுக்கு திக்கு தெரியாம நாங்கள் எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம் ஐயா. நீதான் இனிமே எங்களுக்கு வரப்போற வருஷமும் நல்லபடியா நாங்க ஆரம்பிக்கணும் ஐயா. நீதான் ஐயா துணை இருந்து அருள் புரியணும். அப்ப நீ விநாயகா, எங்க அத்தை என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கணும், மருமகளா ஏத்துக்கணும். எங்க அம்மா அப்பா தங்கச்சி தம்பி அவங்க அம்மா தம்பி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நாங்கள் சந்தோஷமாக வாழணும் ஐயா. அப்புறம் என் வயிற்றுல வளர குழந்தை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கை கால் சுகத்தோட நானும் டெலிவரி பண்ணிக்கணும் ஐயா. எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அருள் புரிய ஐயா. என்னென்னைக்குமே நீ எங்களோட துணையாக இருக்கணும் ஐயா. அப்புறம் இந்த ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஐயா. இனிமே வர வருஷம் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நீ எங்களுக்கு துணையாக இருந்து அருள் புரிங்க ஐயா. நான் வேண்டின வேண்டுதல் என்னென்னைக்குமே நீ நிறைவேற்காமல் இருந்ததில்லை. அந்த நம்பிக்கையில் தான் நான் மறுபடியும் கேட்குறேன். என்னோட வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொடு ஐயா. எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நான் இந்த கோயிலத்துக்கு செய்கிறேன்ப்பா. அம்மா, என்ன ஆச்சுமா? ஏன் ரொம்ப நேரமாக சோகமாகவே இருக்கீங்க? என்னம்மா சொல்கிறது, இந்த நியூஸ் சேனலு அது இதுன்னு மாற்றும் போது அதில் அந்த ஜனங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது வயிறெல்லாம் எரியுதுமா. ஆசை ஆசையாக வீடு கட்டியிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, கை குழந்தை இருக்கும், எல்லாரும் தண்ணியில் மிதக்கின்னு போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. இந்த பிரச்சனையை எப்போ தான் சரி பண்ணுவாங்களோ ஒன்றுமே புரியலம்மா. இப்போ நம்ம சாப்பிடணுமுன்னா முன்னையே சமைச்சு வச்சிடணும். நாளைக்கு நம்ம துணி போடணுமுன்னா அந்த துணியை இப்போவே நம்ம சுத்தமாக்கி வச்சுக்கணும். இதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு இந்த ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த பிரச்சனைக்கு தேவையானது பண்ணி வச்சிடணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் திடீர்னு இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது மனுஷங்களை என்ன பண்ணுவாங்கம்மா? யார்கிட்ட போவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா? நம்ம யாரை போய் குத்தம் சொல்ல முடியும்? நம்மள மாதிரி சராசரி ஜனங்க அந்த வேதனையை பார்த்து கஷ்டதான் பட முடியும். இன்னைக்கு அங்கே நடந்திருக்கு, நாளைக்கு இங்கே நாம் எல்லாம் புலம்பிட்டு தான் உட்கார முடியும். நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம், என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியலம்மா எனக்கு. இதுக்கு முன்ன அந்த காயிலானாங்க கொரோனா அப்படி இப்படின்னு, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குன்றாங்க. யாரை நம்புறது, யாரை விடுறது ஒன்றுமே புரியலம்மா. ஆமாம்மா, இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்ன கூட இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போவே அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணியிருந்தா இப்போ இந்த மறுபடியும் இந்த வெள்ளம் வரும்போது ஜனங்க தாங்கியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம இப்போ யாருக்கிட்ட போய் சொல்கிறது, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறது? யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க.
என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா. எங்கேயுமே போய் நிற்க முடியலம்மா. அதனால தான் கடவுளே கதின்னு நான் வந்து கடவுள்கிட்டே எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். எப்படின்னா இந்த கடவுளைனா அட்லீஸ்ட் நம்மளோட பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறாங்களா, பாவம் அந்த மக்களோட பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்க போனாலனாலே தெரியல. எங்க அம்மா கூட எவ்வளோதான் பிரச்சனை இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி இப்படிதான் பேசுவாளா? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அவளை. அட பட்டு, அதோ பாருமா அப்பா. ருக்கு, எங்க போயிட்டு வர? அட குழந்தை ஒரே அழகுங்க, அதனால தான் சரின்னு கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிட்டு போய் வந்துட்டு இருக்கேங்க. ஏங்க என்ன ஆச்சு? நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆ? வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்க முன்னாடி எங்க அம்மாவை அவமானப்படுத்தி அவங்கள குழந்தைய தூக்க கூட விடாம நீ உன் பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டியே. இதே உங்க வீட்டு ஆளுங்க வந்தப்போ நான் இப்படி பண்ணிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உன்கிட்ட இருந்து நான் இது எதிர்பார்க்கல ருக்கு, சத்தியமா எதிர்பார்க்கல. என்னங்க என்ன சொல்றீங்க? நான் எப்ப மரியாதை இல்லாம நடந்துக்கினேன்? என்னங்க ஆச்சு? வாய மூடு. இன்னும் என்ன நடக்கணும்? ஏன் என் பெரியம்மா குழந்தைய தூக்க கூடாதா? ஏன் நீ அவங்களுக்கு குழந்தைய கொடுக்கவே இல்லையா? என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? யார் உங்ககிட்ட சொன்னா? எங்க வாங்க, நானே போய் கேக்குறேன். வந்த உடனே குழந்தை தூங்கிட்டு இருந்தா. எழுந்ததும் குழந்தைய தூக்கிட்டு வர அத்தைன்னு சொன்னேன். எழுந்தப்ப இருந்து ஒரே அழு. நான் ரோட்ல ஏதோ ஒரு நாய் கத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இவ பயந்து அரை தூக்கத்துல எழுந்துட்டா. அவ அரை தூக்கத்துல எழுந்தா எப்படி அழுவான்னு உங்களுக்கு தெரியும் தானே. அதனால இந்த அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். குழந்தைய அவங்களும் தூக்குனாங்க. தூக்கும் போது ரொம்ப அழுந்துட்டு இருந்தான்னு. சரிங்க அத்தை, நான் கொஞ்சம் 2 நிமிஷம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரேன், அதுக்கப்புறமா உங்க பேத்தி கூட விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தாங்க போனேன். நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா? ஏன்னா எங்க பெரியம்மா எப்பயுமே பொய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் இருக்கிறப்போ ஒரு மாதிரியும் நான் இல்லாதப்போ ஒரு மாதிரியும் நடிச்சுக்கின்னு திரும்புறான்னு. இவங்க என் கூட இத்தனை வருஷம் வாழ்க்கை நடத்தி அவங்க அம்மா பத்தி புரிஞ்சும் கூட நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு கேக்குறாங்க. நல்லதுக்கு இந்த உலகத்துல காலமே இல்லை. என்ன பண்றது? கட்டிக்கின்னு வந்த பொண்டாட்டியவே கட்டின புருஷன் நம்பலனா வேற யாரு நம்புவா? எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? என்ன நம்பி ஒரு ஜீவன், என் குழந்தை இருக்கா. இவளுக்காக எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு தாங்கின்னு போயின்னு இருக்க வேண்டியதா இருக்கு. அம்மா வீட்லேயும் சொல்ல முடியாம, புருஷன்கிட்ட சொன்னாலும் புருஷன் நம்பாம, இந்த வாழ்க்கை எதுக்குதான் அப்படின்றதே தெரியல. ஏய், கேட்டுக்குன்னே இருக்கிறேன். என்னடி தலையா குனிஞ்சுக்கின்னு என்னடி பண்ற? அப்போ எங்க பெரியம்மா சொன்னது உண்மைதான். நீ தான் அவங்க கிட்ட குழந்தைய கொடுக்காம தூக்கின்னு போயிட்ட, சரிதானே? ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.